தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. பிஎஸ்எம் பார்த்தோம்னாக்கா நம்ம எல்லா இடத்துலையுமே வந்துட்டு மலேசியாவில் பார்த்தோம்னாக்கா தோட்ட தொழிலாளிகள் பிரச்சனை தீர்க்கிறது ஒரு கட்சி இருந்தால் அது பிஎஸ்எம் தான். கடைசியாக வந்து பிர்ஜாயா இந்த சூறா வந்து இந்த ஜவத்தன் கோசாக்கு வந்து ஒரு சூறா கொடுத்துருக்காரு. பிர்ஜாயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 12 ஏக்கர்லேருந்து 20 ஏக்கர் கேட்கறதுக்கு வந்து எங்களுக்கு கொடுக்க முடியும்னு வந்து எங்கள் ஜவத்தன் கோசாக்கு சூறா கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க பேசும்போது என்னமோ இவங்க போராட்டி வாங்கினதெல்லாம் இல்லை. ஏன்னா அவர் ஒரு முதலாளி பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளோட கதை சொல்றது வந்துட்டு ஒரு அமைச்சரோட வேலை இல்லை. அது இல்லை ஏன்னாக்கா இப்போ அது அந்த ப்ரோசஸ் தான் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னாக்கா வந்துட்டு இதுக்கு முன்னால வந்துட்டு தோட்ட தொழிலாளிகள் வந்து YB கணபதி ராவ் கூட வந்து மீட்டிங் வச்சிருக்காங்க. ஸ்லைங்கோ அரசாங்கம் ஆஃபீஸில் வந்து மீட்டிங் வச்சுக்கிட்டு தான் அப்போ தான் அவர் லிஸ்ட் கேட்டார், எத்தனை வீடுங்க, எத்தனை ஹவுஸ், எத்தனை இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம். அந்த இது பல வாட்டி வந்து நம்ம மீட்டிங் இப்போ கூட வந்துட்டு YB பப்ப நாயுடு கூட 2 வாட்டி சூறா கொடுத்துட்டோம். சரியா, 2 வாட்டி சூறா கொடுத்துட்டு ஒரு தரமான ஒரு மினிஸ்டராக ஒரு எக்ஸ்கோவாக இருந்தாக்க ஒரு சூறாக்கு ஒரு பதில் கொடுக்கணும். ஒரு ஸ்டாண்டர்ட் சூறா கொடுக்கலாம், நன்றி உங்கள் சூறா கிடைச்சிருக்குன்னு. ஒன்றுமே கிடைக்கல. திடீர்னு ஒரு மீட்டிங் கூப்பிட்றாரு, அவரோட ஆளை வச்சு கூப்பிட்றாரு, ஒரு செவையை நடத்த போகிறாரு. அதுவும் பிரிக்கத்தான் நேஷனலோட ஆளுநை வச்சு அவங்க ஆள்லாம் வச்சுட்டு என்ன செய்ய பார்க்குறாரு எனக்கு தெரியல. சரியா, ஸோ அவர் வந்துட்டு பிரச்சனை உண்மையாக தீர்க்க போறாருனாக்க அந்தந்த எஸ்டேட்டில் வந்து தோட்ட தொழிலாளிங்க பிரதிநிதி இருப்பாங்க. அந்த பிரதிநிதியை உட்காந்து பேசணும். ஓகே, இப்போ வந்து இந்த 5 தோட்டத்தில் நைகல் கார்டனும் புக்கித்தா கார்டன் தான் அந்த KKPயில் இருக்கிறாங்க. எல்லாம் அங்கே அந்த ஏரியாவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட பார்த்து பேசினாக்க இவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க, இதுதான் நாங்கள் கோரிக்கை, இதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் வந்து டவுன் ஹவுஸ் கட்டும் போது டவுன் ஹவுஸ் கட்டும் போது 4 பஸ் ஆள் வந்துட்டு நோமார் ஆஃபீஸில் போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க தேர்தல் முன்னால். அப்புறம் தான் வந்துட்டு நம்ம டாக்டர் ஜெயசீலன் என்ன சொன்னார்னாக்க, இல்லை ஏன் வந்துட்டு நீங்கள் அந்த பிர்ஜாயா 12 ஏக்கர் கொடுக்கறது பத்தாது, நீங்கள் 20 ஏக்கர் கட்டிட்டு வாங்க, நம்ம தர வீடு கட்ட முடியும். இப்போ வந்து போராடி தர வீடு வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு வந்துக்கிட்டு அவங்கவுங்களாம் ஹீரோவாக பார்க்குறாங்க. சரியா, தோட்ட தொழிலாளி முயற்சி போராடி அங்கங்கே சண்டை போட்டு, ஏன்னா வேலை போனால் இவங்களுக்கு தான் வேலை போவோம். சரியா, அது எனக்கு வேலை போகாது, நம்ம வெளியே இருக்கிறோம். வெளியே உள்ளவங்கள்லாம் இல்லை, இவங்க அவ்வளோ போராடிட்டு 20 ஏக்கர் வாங்கிட்டு இப்போ அரசாங்கம் வந்து இந்த பட்ஜெட் போடுறது வேலை தான், அந்த 20 ஏக்கருக்கு வீடு கட்டுறது வேலை, அதுவும் அவங்க சொன்னாங்க செய்வாங்கன்னு. அதை விட்டுக்கிட்டு போயிட்டு இவங்க 3வது தரப்பினர் அது இது அதுன்னு வந்து பிரச்சனையை வந்து குழப்பத்தை உருவாக்குறாங்க. மீண்டும் கூறுகிறேன், தெளிவாக கேட்டுக்குங்க. நீங்க இதுக்கு தகுந்த முடிவு எடுக்கலன்னா 5 தோட்டங்களை உங்களை சந்திக்க தயார். நீங்க எங்களை சந்திக்க தயாரா என்று இதன் வழி நான் உங்களை கேட்கிறேன். சரிங்களா, இது கூடிய சீக்கிரம் இது பதில் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று அவரு அந்த காலடி சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு. எதுக்குங்க நான் மன்னிப்பு கேட்கணும்? நான் என்ன கொலையா பண்ணேன் சொல்லுங்க? அவர்கிட்ட நான் எந்த இதுவும் நான் இது பண்ணவே இல்லை. ஒரு பிரச்சனையை சேர்ந்து செய்வது ஒரு முடிவு எடுக்கப்படும். சரிங்களா, அந்த முடிவை தான் வந்து தோட்ட மக்களாகிய நம்ப அது முடிவு எடுக்க முடியும். உதாரணத்துக்கு அவர் இப்ப பேசுறாரு, நான் வந்து இவ்வளவு தூரம் செய்யறேன் அப்படின்னு. ஆனா இடப்பட்ட காலத்துல வந்து இவர் வந்து பெரிக்காத்தான் நேஷன்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாருங்க. சரி, அப்படி பார்த்தாங்கனாக்கா 69 பேர் வந்து அந்த எஸ்டேட்ல 5 தோட்டத்துல உள்ளவங்க 69 பேர். மிச்சம் 331 பேர் வந்து யாரோட இல்லை அவர் சொந்தக்காரங்களா இல்லை சுங்கைத்தீங்கிலேருந்து போனவங்களுக்கு அந்த வீடு கேட்குறாரா? இது என்னோட கேள்வி. 2வது வந்து நம்ம 5 தோட்டத்திலையும் 245 வீடு தான் இது வரைக்கும் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இவர் சொல்றது வந்து 400 வீடுன்னு சொல்றாரு. 400 வீடு நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து பாப்பா நாயுடும் உடந்தையா இருக்காங்க. 5 தோட்ட குடியிருப்பாளர்களின் வீட்டு பிரச்சினை பாப்பா ராயுடுவின் நண்பரால் புதிய குளறுபடி. கொலக்குபுபாருவை சேர்ந்த நைகல் கார்டன், சுங்கைத்திங்கி, மேரி, மீனா, புக்கித்தாகார் ஆகிய 5 தோட்ட மக்களின் வீட்டு பிரச்சினை தேசிய ரீதியில் அனைவரின் கவனத்தையும் தற்போது ஈர்த்துள்ளது. இந்த 5 தோட்டத்தைச் சேர்ந்த குடியிருப்பாளர்கள் தங்களுக்கான நிரந்தர வீடுகளை கட்டித்தர வேண்டும் என போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். வீடுகளை கட்டித்தரும் வாக்குறுதியை நிறைவேற்ற முன்வரும் வேட்பாளர் சத்திய பிரமாண கடிதத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற சரியான பதிலடியை தோட்ட மக்கள் கொடுத்துள்ளனர். இத்தனை காலம் அவர்களின் போராட்டங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை. 2022ஆம் ஆண்டு பொதுத் தேர்தல் நடந்தது.
கடந்த ஆண்டு மாநில சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்றது. ஆனால் இத்தோட்ட மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க நாதி இல்லை. இதனால் PSM கட்சியின் உறுதுணையுடன் தோட்ட மக்கள் தங்களின் பிரச்சினையை சொந்த முயற்சியால் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். 5 தோட்டத்தை சேர்ந்த 245 குடியிருப்பாளர்களுக்கு தரை வீடுகளை கட்டித்தர பிர்ஜாயா கார்ப்பரேஷன் நிறுவனம் 20 ஏக்கர் நிலத்தை வழங்கியுள்ளது. ஆனால் வீடுகளை கட்டித்தராமல் மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருகின்றனர். கொலகுபுபாருவில் இடைத்தேர்தல் நடைபெறுவதால் மொத்த அரசியல்வாதிகளும் அத்தொகுதியைத்தான் சுற்றி சுற்றி வருகின்றனர். இந்நிலையில் தோட்ட மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க தமது நண்பர் அகிலன் அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்வார் என ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு ஒருவரை அறிமுகப்படுத்தியுள்ளார். அந்த நபரோ மொத்தம் 450 வீடுகள் என்ற புதிய கதையை கூறியிருக்கின்றார். இதனால் பெரும் குழப்பம் நிலவி வருகிறது. இப்பிரச்சினையின் தொடக்கத்தில் அந்த நபர் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டார், பின்னர் நழுவிவிட்டார். ஆனால் தொடக்கத்தில் இருந்து PSM கட்சி தங்களுடன் பயணித்து போராடி வருகிறது. அகிலன் எனும் அந்த நபர் தற்போது மீண்டும் இப்பிரச்சினைக்குள் நுழைந்து குளறுபடிகளை ஏற்படுத்தியுள்ளார். 5 தோட்டத்தைச் சேர்ந்த 245 குடியிருப்பாளர்களுக்குத்தான் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஆனால் அந்நபரோ 450 வீடுகள் என பேசியுள்ளார். அப்படியானால் தோட்டத்தை விட்டு வெளியேறியவர்களும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தோட்டத்தை விட்டு வெளியேறியவர்களையும் கணக்கில் சேர்த்தால் 1000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளை கட்ட வேண்டியதாக இருக்கும். 450 வீடுகள் என்பதில் குறியாக இருக்கும் அந்நபர் தனது சொந்தக்காரர்கள், நண்பர்கள் ஆகியோருக்கு மீத வீடுகளை தர திட்டம் கொண்டுள்ளாரா என குடியிருப்பாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது சாதாரண பிரச்சினை அல்ல. தங்களின் வீடுகளுக்காக மழை வெயில் பாராமல் போராட்டம் நடத்தியுள்ளோம். பிர்ஜாயா நிறுவனம் சாதாரணமாக நிலத்தை வழங்கவில்லை. தோட்ட மக்கள் இணைந்து அந்நிறுவனத்தின் முன் போராட்டம் நடத்திய பின்னரே தான் ஸ்ரீ வின்சென்ட் தான் நிலத்தை வழங்க இணக்கம் தெரிவித்தார். நிலைமை இப்படி இருக்கையில் பிரச்சினைக்கான தீர்வை கூறாமல் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துவது பெரும் வேதனையளிப்பதாக குடியிருப்பாளர்களில் சிலர் தமிழ் நேசனிடம் தெரிவித்துள்ளனர். 6ஆம் தேதி 1ஆம் மாதம் 1920-24 வந்து மேரி தோட்டத்தில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பெரிய கேப்டன் சார்பா, அதாவது பெரிய கேப்டன் சார்பானாக்கா பெருமாத்தாங் ஆட்டூன் நூறுலும் வந்திருந்தாங்க. அதுக்கு வந்து தலைமை ஏற்றிருந்தார் அகிலன் அவர்கள். அப்போ அகிலன் வந்து எந்த கட்சிக்காக வேலை செய்கிறாருன்றதை இப்போ இதுலேருந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். முதல்ல பெரிய கேப்டனுக்கு வேலை செய்கிறாரா, இல்லை பிஹெச்க்கு வேலை செய்கிறாரா, இல்லை MICயில் இருக்காரா, முதல் காரணம். ரெண்டாவது வந்துட்டு அந்த கூட்டம் வந்து காலையில் வந்து 10 மணிக்கு நடந்துச்சு. காலையில் 10 மணிக்குனாக்கா மக்கள் எல்லாம் வேலைக்கு போயிருந்தாங்க. அப்போ பெரும்பாலும் கூட்டம் எப்போதும் வந்துட்டு 3 மணிக்கு மேலே தான் நடக்கும். ஏன்னா எல்லா மக்களும் கலந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை வந்து எப்போதும் 3 மணிக்கு மேலே தான் வைப்பாங்க. ஆனால் அன்றைக்கு வந்து 10 மணிக்கு வச்சதுக்கு காரணம் என்ன, இதை வந்து விளக்கணும். ரெண்டாவது வந்துட்டு பாப்பராயிடுகிட்ட நான் ஒரு கேள்விகள் கேட்டேன். சார் எப்படி என்ன, இல்லை நான் வந்து வெளியே வந்து பேசுகிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னார். ஆனால் பேசிக்கிட்டே என்ன சொன்னார், நாங்கள் எல்லாத்துக்கும் ரஸ்மி அனுப்புவோம், கூட்டத்துக்கு உங்களை எல்லாத்தையும் வர வைக்கிறோம் அப்படின்னு. ஒரு சிலரை தான் கூப்பிடுவோம், ஆனால் குறைஞ்சது இந்த தோட்டத்தை பிரச்சனையை வந்து பேசுகிறது தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஆனால் 5 பேருக்கும் லெட்ரு கொடுக்குறேன்னு சொன்னார். 5 பேர்த்துக்கு லெட்ரு கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. அதோட 13ஆம் தேதி 2ஆம் மாதம் 2024 SUKயில் வந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தலைமை வந்து பாப்பராயுடு வைத்தி அவர்கள், அவரோட செக்ரட்டரி அங்கிட்டு சிகுவானன்னு இருந்தார். கலந்து கொண்டவங்க வந்து தோட்டத்து மேலாளர் சலாவுதீன், அங்கிட்டு பிர்ஜாயிலேருந்து ஒரு மலாய்க்காரர் வந்திருந்தார். KPKTலேருந்து 2 பெண்மணிகள் வந்திருந்தாங்க. அடுத்தது வந்துட்டு பெரிய கேப்டன் நேஷன்லேருந்து அகிலன், செல்வதுரை, ரகு என்ற ஆறுமுகம், அவன் பேர் என்னன்னு தெரியலையே, அரவிந்தன், நாகப்பன் ஆகிய நான் தான் கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம். ஆனால் கூட்டத்தில் கலந்துக்கிட்ட உடனே முதல் பேச்சு தோட்டத்து பிரச்சனையை பேசுகிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் தோட்டத்து பிரச்சனையை பேசலை, வீட்டு பிரச்சனையை தான் பேசினாங்க.
வீட்டு பிரச்சனை பேசின உடனே நான் சொன்னேன், எங்களோட அட்வைசரை ஏன் சேர்த்துக்கொள்ளல அப்படின்னு கேட்டேன். எங்கள் அட்வைசர் யாருன்னு கேட்கல. நான் சொன்னேன் அருளையும் இந்த ஜலாலுன்னு சொன்னேன். ஓ பாலிட்டிக்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் பாலிட்டிக்லாம் வேணான்னு சொன்னவர் இன்றைக்கு பாலிட்டிக்காரங்களை வந்துட்டு வச்சுருக்காரு, அவங்கள தலைமை ஏற்க வச்சுருக்காரு. அதுக்கு காரணம் என்ன? ஒன்று. சரி, ரெண்டாவது வந்து 6ஆம் தேதி 1ஆம் மாதத்துலேருந்து 6ஆம் தேதி 1ஆம் மாதம் 24லேருந்து 13/2/24 வரைக்கும் 37 நாள் இருந்துச்சு. இந்த 37 நாளில் அகில வந்துட்டு எந்த 5 தோட்டத்தில் எந்த தோட்டத்துலையாவது கூட்டத்தை போட்டிருக்காரா? கூட்டத்தை போட்டு மக்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரா? இதேமாரி வீட்டு பிரச்சனை சம்மந்தமாக பேசணும் அப்படின்னு இது வரைக்கும் எந்த கூட்டமும் நடைபெறலை. அப்படின்னாக்கா அவர் எந்த நோக்கத்தில் இது செய்கிறாரு? இப்போ இடையில ஒரு காணொலியை பார்த்தேன், அதில் 400 வீடு கட்டிருக்காரு. ஆனால் எங்களுக்கு தேவை 245 வீடு தான். அப்படி அவர் 400 வீடு கேட்குறாருன்னா அவரோட சொந்தக்காரங்களுக்கு வீடு கேட்குறாரா, இல்லை அதுக்கு பாப்பராயிடு அவர்கள் துணை போகிறாரா? இதுதான் எங்களோட கேள்வி. அதாவது சுங்கைத்தீங்கிலிருந்து புக்கி தகார், அப்போ சுங்கைத்தீங்கி ஃபேக்ட்ரி, மியா எஸ்டேட், மேரி எஸ்டேட், நெங்கல்கண்ணு, புக்கி தகார், இந்த தோட்டத்துங்களுக்கு தான் 245. இதை நாங்கள் எடுத்த கணக்கு எடுத்தபடி மக்களாக கொடுத்தது கணக்கு, சரிங்களா? அப்படி இருக்கக்குள்ள இந்த தோட்டத்துங்களில் எந்த தோட்டத்துலையாவது இவர் கூட்டத்தை போட்டு மக்களோட பிரதிநிதியாக நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரா? இல்லவே இல்லை. இவர் எதாவது தடி எடுத்தால் தண்டலான்ற கதையில் வந்துட்டு இவர் சொந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு பாப்பராயிடு துணை நிற்கிறார். வணக்கம், என் பேர் வந்து வாசுதேவன். நான் நைகல் கார்டன் தோட்டத்துலேருந்து பேசுகிறேன். சரி, நேற்று நான் ஒரு காணொளி பார்த்துருந்தேன். அவர் வந்து பாப்பா நாயுடும் அகிலனும் அந்த காணொளியில் பேசியிருந்தது. ஸோ அதில் என்ன எனக்கு ஒரு சந்தேகம்னு சொன்னாக்கா, அவர் வந்து அகிலன் வந்து இந்த 10 வருஷம் மேலே வேலை செஞ்சவங்களுக்கு வந்து வீடு பர்ஜையை வந்து வீடு கற்றுருக்கான்னு சொல்லி லெட்டர் ஒரு காட்டியிருக்காரு. சரி, அப்படி பார்த்தாங்கனாக்கா 69 பேர் வந்து அந்த எஸ்டேட்டில் 5 தோட்டத்தில் உள்ளவங்க 69 பேர். மிச்சம் 331 பேர் வந்து யாரோட இல்லை அவர் சொந்தக்காரங்களா இல்லை சுங்கைத்தீங்கிலேருந்து போனவங்களுக்கு அந்த வீடு கேட்குறாரா? இது என்னோட முதல் கேள்வி. ரெண்டாவது வந்து நம்ம 5 தோட்டத்துலேயும் 245 வீடு தான் இது வரைக்கும் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இவர் சொல்கிறது வந்து 400 வீடுன்னு சொல்கிறாரு. 400 வீடு நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து பாப்பா நாயுடும் உடந்தையாக இருக்காங்க அந்த விஷயத்துக்கு. இது வந்து என்னோட கருத்து கேட்டிங்கனாக்கா, இந்த வீட்டு பிரச்சனையை நாங்கள் இந்தமாரி எல்லாமே இப்போ ஒரு மலேசியாவே பார்த்துட்டு இருக்கிற நிலையில் இது எகெயின்ஸ்டாக ஒரு வீடியோ செஞ்சு வெளியாக்குறதுனால இவங்க 2 பேர்த்துக்கு என்ன லாபம்? இதனால் அவங்களுக்கு எதுவும் லாபம் இருக்கா? எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அவர் என்ன அந்த ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருந்தேன்னா, அகிலன் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஃப்ரெண்டை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது, தோட்ட மக்கள் பிரச்சனையை வந்து உங்களுக்கு சந்திக்க நேரம் இல்லையா? இல்லை தோட்ட மக்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? இது 2வது கேள்வி. என்னோட 3வது கேள்வி என்னன்னாக்கா, ஏன் நீங்கள் வந்து அகிலனை கூப்பிட்டு பேசியிருக்கீங்க? ஏன் இங்கே வக்கீல் பொருளாடாங்க நாங்கள் இருக்கோம், இந்த பிஎஸ்எம் மூலியமாக நாங்கள் வக்கீல் பொருளாடாங்க இருக்கோம். அவங்க பிஎஸ்எம் விட்டுருங்க, அவங்க ஒரு பாத்தி இதில் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்கள விட்டுருங்க. எங்களை மேலாலும் ஒருத்தர் இருக்காரு. ஏன் எங்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து தீர விசாரிக்காம நீங்களே ஒரு புத்துசனை எடுத்து இது செய்யறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்க வந்து மக்களை தூண்டி விட்டுக்கிட்டு கிள்ளி விட்டுக்கிட்டு தொட்டில் ஆட்டிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. நீங்க அதை செஞ்சிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதுதான் என்னோட கேள்வி. இதுக்கு வந்து அவர் சரியான விளக்கம் கொடுக்கலனாக்கா இதை நாங்கள் இன்னும் பெருசாக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதான். நன்றி, வணக்கம். இது குறித்து PSM கட்சியின் துணைத் தலைவர் எஸ். அருள் செல்வம் விரிவான தகவல்களை வழங்கியுள்ளார். நேற்று வந்துட்டு YB பாப்பா நாயுடு வந்துட்டு அகிலன் வந்துட்டு ஒரு பத்திரிக்கை மாநாடு நடத்தினாங்க. என்னன்னாக்க தொழிலாளிங்க மாநாடு நடத்தும் போது 5 தோட்டங்கள்லையும் பிரதிநிதி வந்து ஒரு 50-60 பேர் இருந்தாங்க தொழிலாளிங்க அன்னைக்கு. எல்லா தொழிலாளிகளும் வந்து அவங்க கருத்து சொன்னாங்க. ஓகே, ஏன்னா அது வந்து தொழிலாளிகளோட குரல்.
ஆனால் பாப்பா நாயுடு வந்து ஒரே ஒரு நண்பரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுலே நம்மளுக்கு தெரியும். மக்கள் வந்துக்கிட்டு யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். ஓகே, ரெண்டாவது வந்துட்டு பாப்பா நாயுடு சொல்கிறாரு மூணாவது தரப்பினர் பேசிட்டு இருந்தார் அந்த பேட்டியில். பார்த்தோம்னாக்க எந்த பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் இந்த 5 தோட்ட ப்ராப்ளம் எல்லா பிரச்சனையிலும் மக்கள்கள் டைரக்டாக ஈடுபட்டிருக்காங்க. இது YB கணபதி ராவுக்கு தெரியும். ஏன்னா YB கணபதி ராவ் டைமில் வந்துக்கிட்டு நம்ம அவர் கூட மீட்டிங் வச்சுருக்கோம், மீட்டிங் அழைப்பு கொடுத்துருக்காரு, பல வாட்டி நம்ம கூட பேசியிருக்காரு. ஸோ இவர் வந்து பாப்பா நாயுடு அப்பப்போ சொல்கிறாரு நான் ஒரு புது எக்ஸ்போ சரி புது எக்ஸ்போ தெரியாட்டி பழைய எக்ஸ்போர்ட்டை கேட்டுக்க, இல்லாட்டி எங்களை கூப்பிட்டு உட்காந்து வச்சா தானே பிரச்சனை தெரியும். ஓகே, நேற்று மீட்டிங்கில் வந்துக்கிட்டு அவர் ஒன்று சொன்னார், சும்மா நம்ம பேச முடியாது, புர்ஜயாட்டேண்டு ஒரு சூறா வச்சுருக்கேன்ட்டு. ஓகே, நான் இங்கே வந்து புர்ஜயாட்டேண்டு ஒரு 7-8 சூறா வச்சுருக்கேன். சரியா? 2008 கேத்தோருக்கு கொடுத்த சூறா, இது எல்லாமே புர்ஜயா கொடுத்த சூறா. நம்ம கொடுத்த சூறா நிறையா இருக்கும். இது வந்துக்கிட்டு பிரஜாபத்தானாக்கு புர்ஜயா கொடுத்தது. இது வந்து YB கணபதி ராவுக்கு புர்ஜயா கொடுத்த சூறாக்கள். இது 2014 உள்ள சூறாக்கள். அப்புறம் வந்துக்கிட்டு 2016 கொடுத்த சூறா. எப்போ வந்துட்டு ஸோ நம்ம வந்து இந்த போராட்டத்தில் வந்துட்டு நேராக ஈடுபட்டிருக்கோம். ஓகே, அண்ட் PSM பார்த்தோம்னாக்கா நம்ம எல்லா இடத்துலையுமே வந்துட்டு மலேசியாவில் பார்த்தோம்னாக்கா தோட்ட தொழிலாளிகள் பிரச்சனை தீர்க்கிறது ஒரு கட்சி இருந்தால் அது PSM தான். ஓகே, பிராங் பசாஸ் ஜிலி கலவே பார்த்தோம்னாலும் சரி, செமினி எஸ்டேட் பார்த்தாலும் சரி, எந்த எஸ்டேட்டில் போய் பார்த்தோம்னாலும் பேராக்கில் வந்து சத்யசிலா எஸ்டேட்டு, பாடாங் மேகா தோட்ட போராட்டங்கள், மின்சார தோட்டங்கள் வந்துட்டு. அதனால இந்த விஷயத்தில் மூணாவது தரப்பினர் என்னமோ இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது பேசுறது வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடைசியாக வந்து புர்ஜயா இந்த சூறா வந்து இந்த ஜவத்தான் கோசாக்கு வந்து ஒரு சூறா கொடுத்துருக்காரு. புர்ஜயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 12 ஏக்கர்லேருந்து 20 ஏக்கர் கேட்கறதுக்கு வந்து எங்களுக்கு கொடுக்க முடியும்னு வந்து எங்கள் ஜவத்தான் கோசாக்கு சூறா கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க பேசும்போது என்னமோ இவங்க போராட்டி வாங்கினதுலாம் இல்லை. ஏன்னா அவர் ஒரு முதலாளி பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளோட கதை சொல்றது வந்துட்டு ஒரு அமைச்சரோட வேலை இல்லை. அது போராட்டம் தான். புர்ஜயா வந்து ஆரம்பத்தில் வந்து கணபதி ராவுக்கு தெரியும். 2016 ஒரு நாள் என்னை கூப்பிட்டு அவர் வந்து ஃப்ளாட் வீடு தான் கொடுக்குறாங்க, 20,000 கொடுக்குறாங்க காசு, இதுதான் கடைசி ஆஃபரு, எடுக்காட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு YB கனா வந்துட்டு 2 நாளாக தொடர்ந்து என்னை கூப்பிட்டு அப்புறம் நான் ஆளுங்கள்கிட்ட கேட்டு முடியாதுன்னு சொல்லிட்டேனே, அது அமல் ஆகல பாருங்க. ஸோ என்ன சொல்ல வரேனாக்க, முதலாளிங்க வந்து சொல்லுவானுங்க, முதலாளி பேச்சை வச்சுட்டு ஒரு லெட்டரை வச்சுக்கிட்டு இதெல்லாம் சும்மா செய்ய முடியாது, நான் வந்து புர்ஜயாட்டேண்டு இருந்தாலும் நானும் புர்ஜயாட்டேண்டு பல சூறா வச்சிருக்கோமே. ஸோ இதில் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு உன்னு வந்துட்டு ஒரு ஃபிகர் சொன்னாங்க, புர்ஜயா வந்து 69 பேர் சொன்னாங்க. ஏன் புர்ஜயா 69 பேர் சொன்னாங்கனாக்க, 69 பேர் வந்து எஸ்டேட்லேருந்து வெளியாக்கிட்டானுங்க. இவங்க வெளியே போல அவங்க மேலே கோர்ட் கேஸ் எடுத்திருக்காங்க. அதனால தான் நம்ம 4 பஸ் பிடிச்சி போலீஸ் ரிப்போர்ட் வந்துட்டு 100 கணக்கான போலீஸ் ரிப்போர்ட் செஞ்சு நம்ம வந்துட்டு போராட்டம் செஞ்சது பிற்பாடு தான் ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணாங்க. புர்ஜயாவும் YB கணபதி ராவும் தகா ப்ராப்பர்ட்டிஸும் 3 பேரும் உட்காந்து ஒரு ஒப்பந்தம் என்ன செஞ்சாங்கனாக்க, இந்த வீடுங்க கட்டது வைக்கும் ஆளுங்க வந்து. ஸோ இது வந்துட்டு குழப்படி எப்படி உருவாகுதுனாக்க, திடீர்னு வந்துட்டு இந்த ஆளுங்க இந்த 5 எஸ்டேட் ஆளுங்க வந்துட்டு ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு. ஓகே, நம்ம வந்து நியாயமா இருக்கணும், பொய் சொல்ல முடியாது. ஏன்னாக்க முதலாளிகள் வந்து EPF ரெக்கார்ட் வச்சிருப்பாங்க, யாரு தொழிலாளின்னு வெளியிலேருந்து யாருமே போட முடியாது. அதனால நாங்கள் ரொம்ப உஷாராக இருந்தோம். அந்த ஆளுங்க வந்துட்டு கணக்கு வந்து சரியா இருக்கணும், சும்மா வந்துக்கிட்டு தம்பா பண்ண முடியாது. அரசியல் இதுக்கோ என்னாச்சுக்கும் வந்து தம்பா பண்ணாக்க நாளைக்கு பிரச்சனைகள் வரும், ஆளுங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் பல வாட்டி இந்த தொழிலாளிங்க போயிட்டு லிஸ்ட்டை செக் பண்ணி 745 வீடுங்கள் வந்துட்டு அந்த கணக்கு கொடுத்தாங்க. பேரு பட்டியலாம் இருக்கு, திருப்பி செக் பண்ணினாங்க. ஓகே, ஸோ சில பேர் எனக்கு தெரியும் வந்துக்கிட்டு, சில பேர் அப்பப்போ வந்துக்கிட்டு நம்பரை ஏற்றுவாங்க, குறைப்பாங்க. இவங்களுக்கு வந்து வேற நோக்கங்கள் இருக்கு. அதனால தான் சைம் டபியும் சரி, பல முதலாளி இயக்கமும் நிறைய வாட்டி எங்களுக்குள்ள தொடர்பு கொள்வாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் நேர்மையாக போராடுறவங்க, தம்ப பண்ணதில்லை. நாங்கள் யாருமே இப்போ எத்தனையோ போராட்டத்தில் வீடு வாங்கியிருக்கோம், எங்கள் யாருக்கும் வீடு வாங்கினதில்லை. ஓகே, ஏன்னா நம்மளோட போராட்டம் அந்த மாதிரி ஒரு
தெளிவான ஒரு போராட்டம், என் மக்கள் தொழிலாளி வர்க்கத்துக்காக உள்ள போராட்டமே. கடைசியா வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த பிரச்சனை வந்துட்டு இடையில வந்துட்டு பத்திரிக்கையில் வெளியே வந்தது, தமிழ் நேஷன் பத்திரிக்கை பல இதில் இந்த பத்திரிக்கையில் இந்த சூழ்நிலை வந்தது பிற்பாடு நம்ம பார்க்குறோம் வந்து சில முயற்சிகள் நடக்குது. ஓகே, அரசாங்கம் வந்துட்டு மந்திரி பஸ் சார்பிலும் சரி, அமைச்சர் சார்பிலும் சரி, நம்ம கேட்ட 20 ஏக்கருக்கு வந்து பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து நம்ம வரவேற்கிறோம். இந்த சூழ்நிலையில மந்திரி பஸ்ஸாவும் அமைச்சரும் வந்து பிரச்சனையை தீர்க்கிறது ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது திடீர்னு வந்து ஒரு 400 வீடு அந்த வீட்டு ஃபிகர்லாம் இது பண்ணாக்க இந்த பிரச்சனையை வந்துட்டு தவறான பாதையில் கொண்டுட்டு போகுது. அதனால தான் முந்தி வைபி பாப்பா ரயிலு வந்துட்டு அகிலன் வந்து அவர் நம்பர், ஆனால் ஒரு உண்மை வந்துருச்சு அன்னைக்கு. எங்க நண்பன் சொன்னார், நாங்களும் எப்படி ஒரு அகிலன் யாரு, ஏன்னா அகிலன் ஒரு காலத்துல வந்து தகர் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து வேலை செஞ்ச, அவருக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, செக்யூரிட்டி கான்ட்ராக்ட். ஸோ நாங்க நினைச்சோம், இப்போ அவர் சொல்லிட்டார் அவர் என் நண்பர், நான் அவரை நம்புறேன். ஸோ ஒரு நண்பர் வந்து இதுக்கு முன்னாலேயே வந்துட்டு நம்ம தொழிலாளிங்க சொல்லிட்டாங்க, அவங்க வந்து சுங்கை திங்கிக்கு மட்டும் 400 வீடு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன தெரியுதுனாக்க அந்த மாதிரி ஒரு ஆளை சேவை பண்ணனா எப்படி? ஓகே, அதனால தான் ஆளுங்க வந்து ஒரு வீடியோ வெளியாக்குனாங்க. அந்தந்த தோட்ட மக்கள், அது கூட நான் கூட அதில் ஈடுபடல. ஏன்னா அந்தந்த தோட்ட மக்கள் வந்துட்டு சரியான ஆத்திரம். நாங்க எஸ்டேட், எங்க எஸ்டேட் இருக்கு, நாங்க இருக்கிறோமே. அப்ப அந்த ஒரு மீட்டிங் அவர் ஏற்பாடு பண்ணது கூட அகிலனை வச்சு, அகிலன் உனக்கு யாரு தெரியும் இந்த எஸ்டேட்ல கூட்டிட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு அவமானமான ஒரு விஷயம், கேவலமான ஒரு விஷயம். ஏன்னாக்க இந்த தொழிலாளிங்கெல்லாம் பஸ் பிடிச்சி போராடி இருக்காங்க. பெர்ஜாயா ஸ்கொயர் சிட்டியில வந்து 5 பஸ் போய் போராடிட்டு வின்சென்ட் தான் இந்த போராட்டத்துக்குனாலும் ஒரு மதிப்பு கொடுக்கணும். இவங்க பேசுறது பார்த்தா எனக்கு நோமர தெரியும், எனக்கு வின்சென்ட் தானே தெரியும், அவங்க கொடுத்ததெல்லாம் அப்படி இல்லை. மக்கள் போராடினாங்க, துணிச்சு போராடுறாங்க. இப்ப கூட பாருங்க, தேர்தல் வருதுனால இவங்க அந்த 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 அமைச்சரோ இந்த அமைச்சர் பின்னால தொங்கிக்கிட்டு யாருமே போனதில்லை. என்ன சொல்றாங்க, நீங்க சொன்ன நாடகம்லாம் அவ்வளவு காலமா கேட்டுட்டு இருந்தோம், இந்த வாட்டி வந்தோம்னா எஸ்டி செய்யுங்க. இது வந்து வர வைக்கணும். ஒரு தோட்ட தொழிலாளி வர்க்கம் வந்துட்டு ஒரு அரசியல்வாதிகிட்ட சொல்றாங்க, ஏன் ஓட்டு வேணும்னா நீ எஸ்டியில் சைன் பண்ணுறது வந்துட்டு ஒரு முயற்சி தானே. அதை வந்து நேற்று பாப்பா நாயுடு சொன்னார், இதெல்லாம் அப்படிலாம் செய்ய முடியாதுன்ட்டு. ஸோ ஒரு 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 துணிமையான ஒரு ஒரு வேலையை வந்துட்டு இது தோட்ட தொழிலாளிங்கன்னு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, இப்போ வந்து இந்த பிரச்சனை முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது போது, பல போராட்டம் கொண்டுடும் போது இந்த தேர்தல்னால வந்து சில பேர் கண்ணு முடிச்சுட்டாங்க. ஓகே, இந்த எஸ்டேட்ல பிரச்சனை இருக்கு, பிரச்சனை தீர்க்கணும். ஓகே, 20 ஏக்கர் இது வரைக்கும் 20 ஏக்கர் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப எல்லாரும் சொல்றாங்க இருக்கு, 20 ஏக்கர் இருக்கு. இந்த 20 ஏக்கரு எப்படி வந்துச்சு? 400 வீடு வச்சு கணக்கு போட்டாங்க. 20 ஏக்கர் இல்லையே, 245 வீடு. அவங்க கேபிகேடி சொன்னாங்க ஒரு ஏக்கர்ல எத்தனை வீடு கட்டணும், நீங்க 245 வீட்டுக்கு தான் 20 ஏக்கர். ஸோ அந்த இது வந்துட்டு வைபி கணபதி ராவே வந்து பார்லிமெண்ட்ல கேட்டிருக்காரு. அந்த 20 ஏக்கர் என்ன அவனுக்கு கணபதி ராவ் பார்லிமெண்ட்ல கேட்டிருக்காரு கேள்வி. நாகோமிங்க 2 பேருமே ஒரே கட்சி தான். இவரு கேள்வி கேட்கிறாரு, அவரு வேற ஒரு பதில் சொன்னாரு நாகோமிங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்துட்டு 20 ஏக்கர் வந்துட்டு எல்லாமே வந்து ஒத்துக்கிறாங்க. வின்சென்ட் தன் 20 ஏக்கர் கொடுக்குறாரு, கணபதி ராவும் ஒத்துக்கிறாரு, பாப்பா நாயுடு ஒரு சூறா போட்டு ஒத்துக்கிறாரு. ஓகே, எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஓகே, ஆனாக்க இந்த 20 ஏக்கர்னாக்கா 745 பேர் தான். இப்போ வேற வேற தொழிலாளிங்க அந்த காலத்துல இருந்துட்டு வெளியாகணுங்களுக்கெல்லாம் அப்படி கணக்கு பட்டோம்னா ஒரு எத்தனையோ 1000 பேர் தொழிலாளிகள் இருப்பாங்க. ஏன்னா 3-4 தலைமுறை உள்ள போராட்டம். பிரச்சனையை தீர்க்கணும்னாக்க குழப்படி பண்ணக்கூடாது. ஓகே, பிரச்சனை முடியுது மாதிரி இருக்கு. நம்மளோட வேண்டுகோள் என்னன்னாக்க, இந்த பிரச்சனையை வந்து சும்மா ஆளுங்க வந்து அந்த இடத்துல கமிட்டி இருக்கிறாங்க, அந்த கணக்கு வந்து அவங்க கொடுத்த கணக்கு. சரியா, யாராச்சும் போய் சொன்னாலும் ஆளுங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா 2-3 தோட்டங்கள் இருக்கு. இந்த தோட்டம் வெளியாள் போட்டாங்கனாக்கா பக்கத்து தோட்டத்துக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் அந்த கணக்கு கொடுக்கும் போது வந்து தெளிவான சரியான கணக்கு கொடுக்கணும். சரியா, ஸோ நான் என்ன ஹோப் பண்றேன்னா, பிரச்சனையை சுலபமா முடிக்கிறதுக்கு வந்து வழியை பார்க்க. வணக்கம், என் பெயர் கமலக்கண்ணன். நான் லாடாமேரி தோட்டத்திலேருந்து. திரு பாப்பா நாயுடு சொல்லியிருக்காரு, நான் எல்லா பிரச்சனை இந்தியர்களோட பிரச்சனையை நான் முழுமையாக தீர்வு காண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தவிர இந்தியர்களை சந்தித்தாரா? முதல் தோட்ட தொழிலாளிகளை முதல் சந்தித்தாரா? இது முதல் கேள்வி, என்னோட கேள்வி. இரண்டாவது, அகிலன் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
12 ஏக்கர் வந்து பிரிட்ஜை வந்து கொடுத்தாங்க, நாங்கள் வந்து அதில் ஃப்ளாட்டு கட்டணும் அப்படின்னாங்க. ஆனால் அதில் வந்து முழு கதை தெரியாமல் அவர் வந்து பேசுகிறாரு. அவருக்கு நான் இதில் இந்த வேலையில் அவருக்கு ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். அப்படி 12 ஏக்கர் அந்த ஃப்ளாட்டு கட்ட முடியலன்னா அப்புறம் எதுக்கு வந்து பிரிட்ஜையா 20 ஏக்கர் வந்து தரவீடு கட்டுறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்? அது ஒன்று. இரண்டாவது விஷயம், அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுங்கைத்திங்கிக்கு ஒண்டி தான் அந்த நிலத்தை வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சுங்கைத்திங்கி ஒண்டி தான் பிரிட்ஜா வாங்கியிருக்காங்களா? அந்த 5 தோட்டத்தையும் பிரிட்ஜா வாங்கினாங்க. அவர் முதல்ல அந்த பிரிட்ஜையை எந்தெந்த தோட்டம் வாங்கினுச்சுன்னு அது முழுமையாக ஆராயணும். பிறகு ஒவ்வொரு தோட்டத்திலையும் அந்தந்த பிரதிநிதி இருக்காங்க. இப்போ கணக்கு வந்து நான் தோட்ட தொழிலாளிங்க, தோட்டத்தில் நடக்கிற பிரச்சனை நான் தாங்க பேச முடியும், எனக்கு தெரியும் அங்கே உள்ளது. ஆனால் எந்த தோட்டத்திலையும் வராமல் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்றது எந்த விதத்தில் நாயும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன் இவ்வளோ நாள் இந்த பாப்பா நாயுடு மக்களை ஏன் சந்திக்க தயங்குறாரு எங்களுக்கு தெரியல. முதல் காரணம், முதல் விஷயம், ஏன்னா பல முறையில் கடிதம் அனுப்பிட்டோம், அந்த கடிதத்துக்கும் எந்த பதிலும் கொடுக்கல. காணொலி மூலியமாவும் நாங்கள் பதில் அனுப்பிட்டோம், அதுக்கும் எந்த பதில் கொடுக்கல. ஆனால் இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்த பிறகு இந்திய தீர்வு காணப்படும், சில அவகாசம் கொடுங்கன்னா என்ன எவ்வளோங்க அவகாசம் கொடுக்கறது? இல்லை தேர்தலுக்கு வரப்பெல்லாம் இதே வாக்குறுதி அள்ளி வீசுவாங்களா? ஒவ்வொரு தோட்டத்திலையும் இந்த அந்த பிரதிநிதிகளை வந்து சந்திக்கணும். பாப்பா நாயுடு காணொலி மூலியமா தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு தவிர, ஆனால் மக்களை யாரும் இன்ன வரைக்கும் சந்திக்கல, எங்களை யாரையும் கூப்பிடவே இல்லை. முதல் காரணம் அது ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு நாங்க வந்து இந்த 5 தோட்டத்திலையும் அந்தந்த பிரதிநிதி இருக்காங்க. எங்க தோட்டத்திலையும் அந்த சுங்கைத்திங்கி தோட்டத்திலையும் அங்குள்ள பிரதிநிதி இருக்காங்க. அவங்கள போய் இவங்க சந்திச்சாங்களா? மொத்தம் அங்குள்ள மக்களை சந்திச்சாங்களா? என்ன பிரச்சனை அவங்களுக்கு கேட்டு அறிஞ்சாங்களா? அது தெரியாம ஒருவர் கருத்தை கொண்டு முடிவெடுப்பது அது தவறு. இது அகிலனுக்கு நான் நினைவூட்டுகிறேன். ஒருவர் உங்களோட கருத்தை வந்து நீங்க தனியா அது பதிவிடுறது மிக தவறு. அப்படின்னா நீங்க வந்து நியாயமாக செய்திருந்தா இங்க எல்லாத்தையும் வக்கீல அங்கங்க பிரதிநிதிகள் இங்க கூப்பிட்டு இதை சந்தித்து ஒரு முடிவு காணப்பட்டிருக்கணும். அது ஏன் நீங்க செய்யல? ஏன் தயங்குறீங்க? நான் இந்த காணொலியில வழியா சவால் விடுறேன். மக்கள் 5 தோட்டம் மக்கள் முன்னிலும் இந்த அவர் கேட்ட கேள்விக்கு என்னால பதில் அளிக்க முடியும். இந்த காணொலியமா நான் அவர்கிட்ட கொடுக்குறேன். அதே போல திரு பாப்பா நாயுடு அவர்களுக்கும் இந்த காணொலி மூலமா சொல்றேன், கூடிய சீக்கிரம் மக்களை வந்து சந்திங்க. மக்களை சந்திச்சா தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். தனி ஒரு மனிதர் கருத்தை கேட்டு நீங்க கொண்டீங்கன்னா இந்த பிரச்சனை மேலும் மேலும் போகும். இதுக்கு ஒரு தீர்வு காணப்படலைன்னா 5 தோட்டம் மக்களும் உங்க சிலாங்கூர் மாநில ஆட்சியர்களுக்கு அனைவரும் திரட்டப்படும் என்று இது வழியா தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் குகன், நான் மேரி தோட்டத்திலேருந்து வந்திருக்கேன். என்னன்னாக்கா இது வந்து பாருங்க, இவர் பாப்பா நாயுடு பாருங்க, பொலிட்டிக்காரில் தான் உட்கார வச்சு பேசிருக்காங்க தவிர தோட்ட தொழிலாளி உட்கார வச்சு பேசல. ஏன் தோட்ட தொழிலாளி உட்கார வச்சு பேசினாக்கா நான் குறைஞ்சா போயிடுற அவரு? நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், சரிங்களா? அரசாங்கத்தை சொல்லி இந்த பட்ஜெட்டை வெளியாக்குறாங்களா, அந்த பட்ஜெட்டை கொண்டு உருப்படியாக செய்யுங்க. அந்த உருப்படியாக வந்து மக்கள் தோட்ட தொழிலாளிக்கு வந்து வீடு கட்டுறதுக்காக அந்த பட்ஜெட்டை போடுங்க. வணக்கம், என் பேர் ஜலால். நான் இந்த பிரிட்ஜா தோட்ட வீட்டுடைமை குழுக்கு ஒருங்கிணைப்பாளர். நான் வந்து இந்த தோட்ட பிரச்சனைகளுக்கு 1980களிலிருந்து வேலை செஞ்சுட்ருக்கேன். இப்போ நான் இருக்கக்கூடிய தோட்டம் வந்து தென்னைமரம் தோட்டம், சொந்த வீட்டுடைமை உள்ளது. அதே போல் மற்ற தோட்டங்களுக்கு வேணும்னு ராஜ்யமசாலா தோட்டம் கட்டி கொடுத்தாங்க, சுங்கேபுலு உக்கிரத்தானில் கட்டி கொடுத்தாங்க. அதே போல் சோஃபின் காலங்களில் இந்த தோட்டங்களில் கட்டி கொடுக்கொண்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ மக்கள் அந்த காலத்தில் தொடர்பு பேசி கொண்டிருக்கும்போது அது அப்படியே சோர்ந்து போச்சு. பிறகு 90களில் அது ஏற்பட்டது. ஸோ அப்போ அதுலேருந்து வந்து கொண்டு இருக்க வேலைகளில் சூடு பிடிச்சது வந்து தோட்ட தொழிலாளிக்கு தோட்டத்தொட்டு வெளியாடணும், 60 வயசு அடைந்தவங்க 55 வயசு வெளியாடணும் கடிதம் கொடுத்த பிறகு அங்கே தான் சூடு பிடிச்சது. அப்போ நான் இந்த குழுவோடு சந்தித்து சகோதரர் அருளோடு சேர்ந்து அவர் இந்த மாதிரி நடக்குதுல ஜலால் பார்த்தியான அப்புறம் அங்கே உள்ள 4ஆம் நம்பரில் புக்கித் தகார 4ஆம் நம்பரில் அவர் பண்ணையார் என்ற ஒருத்தர் இருந்தார், ராதாகிருஷ்ணன். ஸோ அவரோட ஒத்துழைப்பில் தோட்ட தொழிலாளி எல்லாத்தையும் சந்தித்து அப்புறம் தான் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம். அதாவது நோட்டீஸ் கொடுத்து தோட்டத்தை வெளியாகணும், இல்லை வீடை உடைப்போன்றதெல்லாம் வந்த பிறகு அங்கே தான் சூடு பிடிச்சது. அதன் பிறகு தான் முழுமையாக இந்த போராட்டங்கள் நடைபெற்றது.
தோட்ட தொழிலாளர்களுடைய எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்லாங்கூரில் புகார் கொடுத்த பிறகு ஸ்லாங்கூர் மாநிலத்தில் போராட்டம் நடத்தப்பட்டது. பிர்ஜயா முன்னுக்கு போராட்டம் நடத்தது. பிர்ஜயா 2 போராட்டத்திலேயே நிலத்தை கொடுத்துட்டாங்க. 12.75 ஏக்கர் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது நம்ம கேபிகேடியில் நடந்த கலந்துரையாடலில் நம்ம மின் வச்சது இன்று வரைக்கும் சொல்கிறோம், இலவசமாக தர வீடு தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். தோட்டத்தில் வரைக்கும் இலவசமாக தர வீடு தான் கட்டணுன்ற. ஸோ அந்த இதில் பேசிகிட்டு இருக்கும்போது ஜெயசீலன் பேசும்போது தர வீடு கட்டுறதுனாக்கா இவ்வளோ பேர், நான் 245 பேர் கட்டுனாக்கா ஒரு 20 ஏக்கர் வேணும், சொச்சம் வேணுன்றாரு. ஸோ அந்த அடிப்படையில் மறுபடியும் கேட்டதில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைச்சிது. 20 ஏக்கர் கொடுக்குறாங்க. இது தோட்ட தொழிலாளர் போராட்டம். ஸோ நான் வெளியாள் இருந்தால் போதும், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவரோடு நான் ஆலோசித்த பிறகு மக்களிடையே சென்று சந்தித்து இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டது. எனக்கு சுயநலமோ வேற எந்த இதுமோ கிடையாது. பாப்பாராயுடைய தனிப்பட்ட இதில் எனக்கு அவரை தெரியாது. அவருடைய செயல்பாட்டில் தான் வருத்தமாக இருக்குது. அகிலனை கூட அவர் செயல்பாட்டில் தான் வருத்தம். சரி, பாப்பாராயுடுவுக்கு வந்தமாக்கா அவருக்கு அப்படி உண்மையிலே செய்திருந்தாக்கா 2 கடிதம் கொடுக்கப்பட்டது. அவருடைய நேரடி அவருடைய அலுவலகத்துக்கு சென்றோம். அந்த காலத்தில் தேர்வு வெற்றி வாய்ப்பு கிடைச்ச பிறகு எக்ஸ்கோவில் தேர்வு செய்யப்பட்ட பிறகு இன்னும் ஜாப் கிடைக்கல அப்படின்னு இருந்தாங்க ஆஃபீஸில் கடிதம் கொடுத்த பிறகு. சரி, அது ஒரு கடிதம். அதன் பிறகு ஒன்று கொடுத்தோம். அப்பயும் என்ன கிடைக்கலன்னாங்க. சரி, இந்த 2 கடிதத்தையும் பாப்பாராயுடு பார்த்துருக்கலாமே, சந்திப்பு ஏற்பட்டிருக்கலாமே. அவர் உண்மையான சேவை செய்ய போகிறோம், தோட்ட தொழிலாளருக்கு செய்யணும், இது செய்திருக்கலாமே, ஏன் செய்யல? அப்போ இன்றைக்கு காணொலியில் பார்த்த பிறகு இது குத்துது கொடையுதுன்னா எப்படி? இவங்க சுயநலம் இல்லாமல் தான் இந்த 245 தோட்ட தொழிலாளிக்கு வீடு வேணும் தான் போராடினது, வேற எந்த இதுவுமே கிடையாது. இது என்னுடைய கருத்து. அப்படி அவர்களுடைய ஆளுக்காள் பொதுவாக கருத்துக்களை பேசினாங்கன்னா இந்த தோட்ட தொழிலாளி இந்த குழுவோட உட்காந்து வாதம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் நாங்கள் ரெடி. இதற்கிடையில் இத்தோட்ட மக்கள் ஏமாற்றம் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தமிழ் நேசன் இப்பிரச்சினையை கையில் எடுத்துள்ளது. இச்செய்தியை கொண்டு மடானி அரசாங்கத்தை தாக்கும் நோக்கம் தமிழ் நேசனுக்கு இல்லை. ஆனால் தவறுகள் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக உண்மை நிலவரங்களை தமிழ் நேசன் அவ்வப்போது சுட்டிக்காட்டி வருகிறது. முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினரான வி. கணபதிராவ் இப்பிரச்சினை குறித்து தகவல் அறிந்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுடன் அவர் ஏற்கனவே சந்திப்பும் நடத்தியுள்ளார். எனவே பாப்பாராயுடு தனது அண்ணனிடம் ஆலோசனை கேட்டு தோட்ட மக்களின் பிரச்சினைக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இதன் மூலம் வலியுறுத்தப்படுகிறது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.